அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நாங்கள் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு தகவலை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, எந்த அரசு துறை வேலைவாய்ப்பு இப்போதைக்கு நமக்கு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது RRBயில் தான் இப்போதைக்கு உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3058 போஸ்ட் இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட்டு இப்போதைக்கு மத்திய அரசாங்கம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. அதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க் போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறதும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, டிக்கெட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும், கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 2424 போஸ்ட்டும், அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3094 போஸ்ட்டும், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 163 போஸ்ட்டும், ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 77 போஸ்ட்டும் இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் ப்ளஸ் டைப்பிங் இப்போ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷும் ஹிந்தியும் டைப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறதும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டிக்கெட்லுக்கு பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட்டட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட்டை விட இந்த கேஸ்ட் வைஸில் இருக்கிற ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. SC/ST அப்ளிகேண்டடாக இருந்தீங்கன்னா +5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். OBC அப்ளிகேண்டடாக +3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். BWD, அதாவது அப்ளிகேஷன் ஃபிசிக்கலி அந்த மாதிரி இதாக இருந்தீங்கன்னா +10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே BWD SC/ST அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 இயர்ஸ் 15 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PW OBC அப்படிங்கிற கேட்டகரியில் +13 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி உங்களுக்கு இருக்குது, அதுபடி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேல், அதாவது உங்களுக்கான சேலரி 21,700 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 19,900 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 19,900 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 19,900 அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் RRBயில் எப்படிலாம் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் அதே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு செகண்ட் லெவல்லையும் உங்களுக்கு இருக்கும். தேர்டு வந்து டைப்பிங் டெஸ்ட்டு அண்ட் CBAT அப்படிங்கிற ஆஸ் பர் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் இவங்க இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PWBD SC/ST ஃபீமேல் அண்ட் EBC இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு 250, அந்த 250 ரீஃபண்டபிள் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதர் அப்ளிகேண்ட் அதர் கேஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 500 அதில் உங்களுக்கு 400 ரீஃபண்ட் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் மோடு ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் ஓப்பனிங் என்னையோட இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 27/11/2025 11:59 PM வரைக்கும் தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லிங்க், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் அந்த லிங்க்கில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவலோட, ஒரு அரசு துறையில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வேலைவாய்ப்பு தகவலோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.